அண்ணே ப்ளூ பட்ஜெட் அண்ணே, விஷயம் தெரியுமா? என்னடா புரே, என்ன விஷயம்? பெருசா ஒண்ணும் இல்லைண்ணே. சரி, அப்போ கிளம்பு. என்னண்ணே நீங்க பொசுக்கு பொசுக்குன்னு கோச்சுக்கிறீங்க? அப்ப விஷயத்த சொல்றா, விளக்குன்ன. ரைட்டு விடுங்க. விஷயம் என்னன்னானே, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் 3 படம் வரிசையா ரிலீஸ் ஆமா, கேள்விப்பட்டீங்களா? நீ லேட்டுடா, நான் 3 படம் பார்த்துட்டேன். நானும் 3 படம் பார்த்துட்டேனே. அப்புறம் என்னடா இங்க ஆட்டிக்கிட்டு? 3 படம் தான் நம்ம தனுஷ் நடிச்சதானே, பார்த்துட்டேனே. டேய் ஒழுங்கா ஓடிரு. சரி என்ன நீயே சொல்ல. என்னத்தடா சொல்ல? 3 படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இனியும் 11 படம் ரிலீஸ் ஆக போதாம்டா. என்னது 11 படமா? என்ன நீ மொத்தமா 11 வீடியோ கூட போட்டிருக்க மாட்டேன்னு? டேய் சரிண்ணே, பார்த்த 3 படத்தோட ரிவ்யூஸை சொல்லுங்க, கேட்போம். வெல்கம் டு த membergividapi.net. இது ப்ளூ சட்டை கிடையாது, ப்ளூ பெட்ஷீட். 30 நாட்களில் 3 படத்தை வரிசை ரிலீஸ் பண்றது எப்படி அப்படின்றதுக்கான கோச்சிங் கிளாஸ் நம்ம விஜய் சேதுபதி எடுக்கலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் ஹாட் ஸ்டார் ஆகட்டும், நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், இல்லை தியேட்டருக்கு போகலாம் ஆள விடுங்களா சாமி அப்படின்னாலும் எல்லா பக்கமுமே விஜய் சேதுபதியோட படம் தான். என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா, லாபம், துக்ளக் தர்பார், அப்புறம் கடைசியாக ரிலீஸ் ஆகிருக்கிற அனவல் சேதுபதி. இதில் முதல் படம் லாபம்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இது யாருக்கு லாபம்னு தெரியல, ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கும் பெருசாக லாபம் இருக்கிற மாதிரி தெரியல, தியேட்டருக்காரங்க, எடுத்தவங்க, டிஸ்ட்ரிபியூட்டரு, இவங்களுக்கும் பெரிய லாபம் இருக்கிற மாதிரி தெரியல. பார்த்து நமக்கு மண்டையில் இருக்கிறதெல்லாம் கொட்டினது தான் மிச்சம். படம் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு விஜய் சேதுபதி. ரெண்டாவதா துக்ளக் தர்பார் அப்படின்னு படத்தை ரிலீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பேரில் தான் லக் இருக்கு, ஆனால் படத்தில் ஒன்றுமே இல்லை. விஜய் சேதுபதி எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி ரோல் பண்ணிட்டு இருந்தா பார்க்குறவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும். இந்த படத்தில் கண்ணை சிமிட்டுக்கிட்டே இருக்காரு. கண்ணை சிமிட்டும் போது வேளாண் மாறிடுறாப்புல, மறுபடியும் கண்ணை சிமிட்டிட்டு இன்னும் வேளாண் மாறிடுறாப்புல. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேலி கூத்தா இருக்கு பாருங்க. கசகசன்னு குப்பையாட்ட படத்தை நடிச்சு வச்சா இதில் பேன் இண்டியன் ஹீரோ அப்படின்னு பேர் வாங்குறதுக்கு வேற ட்ரை பண்ணுறாப்புல. மலையாளம், தெலுங்கு அப்படின்னு வரிசையாக நிறைய படங்களும் இருக்குது. அப்போது இந்த மாதிரி படத்தை நடிச்சுக்கிட்டு இருந்தால் தமிழ்லேயே எந்த டேரக்டரும் இவரை வச்சு படம் பண்ண மாட்டாங்க. கதையை காலையில் கேட்கறதுக்கு முன்னாலே சம்மதிச்சிருவார்னு நினைக்கிறேன். ஏன் விஜய் சேதுபதியே ஒரு தடவை செட்டில் என்ன பண்ண போறீங்க, செட்டில் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாப்புல. இப்போ நானும் அதே தான் திருப்பி கேட்குறோம். படத்தை டபக்கு நடிச்சு விட்டு செட்டில் ஆயிடுவீங்களா, இல்லை உங்களை நம்பி இருக்கிற ரசிகர்களுக்கு நல்ல நல்ல படங்களா கொடுத்து என்டர்டெயின் பண்ணுவீங்களா? எல்லா படத்துலையும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி கூவிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரே டெம்ப்ளேட்டு, ஒரே ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஒரே அது என்னது அப்படியே நெஞ்சில் தட்டிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாத்தையும் புதுசாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுங்க, டான்ஸு சுத்தம். நல்ல நல்ல படங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தயவு செஞ்சு அடுத்த முறை கதையை கேட்காம சம்மதிச்சிடாதீங்க. 3வது ஒரு படம் இருக்குது, அதை பற்றி பேசணும்னா நாக்கிலேயே டிபி வர மாட்டிருக்கு. அனபல் சேதுபதி. இது பேய் படமா, இல்லை காமெடி படமா, இல்லை த்ரில்லர் படமா அப்படின்றது டைரக்டருக்கே தெரியாது. டைரக்டருக்கே தெரியாத பொழுது விஜய் சேதுபதிக்கு எப்படி தெரியும்? இந்த படத்தில் அவர் ஒரு வீர ராஜாவாக வராரு. ஆனால் இதுலேயும் அவருடைய அந்த டெம்ப்ளேட்டை விடாமல் தப்சியை பார்த்துக்கிட்டு அப்படின்னு கூவிக்கிட்டே இருக்காரு. கேட்கறதுக்கே கடுப்பாக இருக்குது. இந்த லாபம் கூட
ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக துக்ளக் தர்பார் ஒரு தடவை பார்த்துட்டு சாகலாம். இந்த மூணாவதாக அவர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த படத்தெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் மண்டையை போட்டுரும் போல் இருக்கு. நேரம் கெட்ட நேரத்தில் கால் பண்ணுவானுங்க கிறங்க பிடிச்சவனுங்க. என்ன மன்னிச்சிருக்கேன், என்ன மன்னிச்சிருக்கேன். நீங்க சொல்ற ரிவ்யூ எல்லாம் வச்சு பார்க்கும்போது படம் பார்த்த உடனே இந்த உசுறு போயிடும் போல இருக்குன்னு, அதுக்கு நானே இதை குடிச்சிட்டு போய் சேர்த்துறேன். சோலி முடிச்சு சோலி முடிச்சு சோலி முடிச்சு. இந்த இடத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்னை தேடி வரவங்களுக்கு நான் இறங்கி செய்வேன்.